ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், வெயில் டைமில் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அதிக செலவு இல்லாமல் ரொம்ப நேரம் எடுக்காமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு மில்க் ஷேக் ரெசிபி செய்ய போகிறோம். குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பாதாம் பிசின் வச்சு தான் இந்த மில்க் ஷேக் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஊற வச்சு வச்சுருந்தாலே போதும். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மில்க் ஷேக் செஞ்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுக்க போகிறேன். இது நல்லா ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரத்துக்கு கொதிக்கணும், சுண்ட வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். பாருங்கள், பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் நல்லா கொதிக்குது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலே சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினும் நைட்டு ஃபுல்லாக ஊறி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தான் சேர்த்தோம், ஆனால் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாதாம் பிசினும் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம காய வச்ச பாலையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கு சட்டுன்னு குளிர்ச்சி கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். அளவுகள் உங்கள் விருப்பம் தான், கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் இனிப்புக்காக நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் இல்லைனாக்கா வெல்லத்தை கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் பாதாம் பிசின் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி அதில் அழகுக்காக நான் கொஞ்சமாக பாதாமை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.